கம் ஹியர். என்னங்க கலாட்டா? எங்க மேல தப்பில்லை சார், எல்லாம் அந்த ராஜா தான் தினம் எங்களை கலாட்டா பண்றாரு. மிஸ்டர் ராஜா, உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாரு. டேய், உன்னதாண்டா. எதுக்காக பிரின்சிபால் ராஜாவை கூப்பிட்டாரு? பிரின்சிபாலுக்கு பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கும், ராஜாவை கேட்டு தெரிஞ்சுப்பார். பிரின்சிபாலுக்கா? ஏன் அவருக்கு மாத்திரம் சந்தேகம் வராதா? எம்எல்ஏ எவ்வளவு சந்தேகப்படுறாரு ஆகிறாரு பார். ராஜா, கல்லூரி கட்டுப்பாட்டை மீறி பெண்கள்கிட்ட நீ தகாத முறையில நடந்துகிட்டதால இதுவரைக்கும் அரசாங்கத்துல உனக்காக கொடுத்துக்கிட்டு இருந்த உதவி பணத்தை நிறுத்திட்டாங்க. இனிமே நீ பரீட்சை எழுதணும்னா பணம் கட்டித்தான் எழுதணும். நாம் இந்த பருவத்துலதான் நாம மனசை கட்டுப்படுத்தி வைக்கணும். அது போற வழியில நாம போய்கிட்டு இருந்தா நாம போற வழி தடம் புரண்டுடும். உன்னுடைய நிலைமைக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். யூ கேன் கோ. ராஜா, நீயா எங்க வந்த? செய்யாத தவறுக்காக அன்னைக்கு நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இப்ப நான் செய்யற தவறுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ என்ன தவறு செஞ்ச? உங்க ஸ்காலர்ஷிப் நின்னு போறதுக்கு காரணமே நான் தானே. நீ இல்ல வசந்தி, என்னுடைய ஏழ்மை. ஏழைகளை வேதனைப்படுத்தி பாக்குறது உன்ன போல பணக்காரர்களுக்கு பொழுதுபோக்கு தானே. ராஜா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பணக்காரிங்கிற கர்வம் எனக்கு ஒரு சமயத்துல இருந்தது உண்மைதான். அதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். வசந்தி. ஆமா ராஜா, உங்க நிலைமை தெரிஞ்ச பிறகு எனக்கு இருந்த அகந்தையெல்லாம் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு அனாவசியமா தொல்லை கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ராஜா. உன்னுடைய அனுதாபம் என் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். அநியாயமா எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையை மாத்த முடியுமா? ராஜா, நீங்க பரீட்சை எழுத நான் பணம் கட்டுறேன். நீ பணம் கட்டுறியா? பணத்தை கொடுத்து என் தன்மானத்தை விலைக்கு வாங்க பாக்குறியா? ராஜா, உன்னுடைய உதவியினால நான் அந்த பட்டத்தை வாங்க விரும்பல. தயவு செய்து நீ போகலாம். ராஜா, நான் பணக்காரிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க என்ன வெறுக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கும் இதயம் இருக்கு. அந்த இதயத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் இடம் இருக்கு. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ராஜா, இந்த பொண்ணு வசந்தின்னு சொன்ன இந்த பொண்ணுதான். பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அதான் இப்படி செஞ்சுச்சு. யார குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் தாதா? எல்லாம் என் தலைவிதி. அதற்கிட்ட நீங்க போன காரியம் என்னாச்சு? என்ன ஆச்சு? ராஜா, நாம உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. என்னப்பா செய்யறது? குல்லாவுக்காக பிறந்தவன் கிரீடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. நான் டாக்டர் ஆகணுங்கிற ஆசையை மறந்துட வேண்டி. ராஜா, அப்படி சொல்லாதே. நீ கிரீடத்துக்காகவே பிறந்தவன். கவலைப்படாத ராஜா, அல்லாஹ் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். வணக்கம் பாஸ். என்ன ரங்கா இது? நம்ம கனகா விட்டு வருமானமா? அதான் ரொம்ப கனமா இருக்கு. இது சிங்கப்பூர்ல இருந்து வந்த டைமண்ட்ஸ் பாஸ். ஓகே, லுக்கே, வர வாரம் சிங்கப்பூர்ல இருந்து வர கப்பல்ல 5 லட்சம் ரூபாய் சரக்கு வருது. ஜாகிரதையா பாத்துக்க. ஓகே பாஸ். யூ கேன் கோ. ராம் ராம் வேதாச்சல்கள், நிம்பள் எப்படியோ பணம் பண்றான். நம்ம கொடுத்த பணம் என்னாச்சுங்க? அதுதான் ஹோட்டல் கட்டணம் வளர்ந்துகிட்டே இருக்குது. அது சரி, மொசாய்க் போடுறதுக்கா 50,000 ரூபாய் கேட்டேனே, அது என்னாச்சு? நிம்பள் 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, நம்ம கொடுத்தாங்க. கொடுத்த இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த பணத்தையும் கொடுத்தா ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். லாபம் வந்தா நீ தானே அனுபவிக்க. வேதாச்சல், நிம்பள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டடத்தை சீக்கிரம் முடிங்கயா. இந்தாங்கய்யா. வச்சுக்கோ. எதுக்கு இதெல்லாம்? நீங்க காலேஜுக்கு ஃபீஸ். காலேஜ் ஃபீஸா? ஆமா ராஜா. நேற்று ராத்திரி காதர் பாய் வந்து எங்க கிட்ட எல்லா சங்கதிகளையும் சொன்னார். ஆமா வாத்தியாரே, அதுக்கப்புறம் தான் குப்பத்துல போய் பேரை சொல்லி எல்லாருக்கும் நீங்க வசூல் பண்ணி வந்திருக்கோம். தாதா, நான் சொல்லல, அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டார். ராஜா, ஆண்டவனுக்கு இந்த ஏழை மக்களுக்கு வித்தியாசமே இல்லப்பா. ஏன்டா என்ன காப்பி அடிச்சு ஃபெயில் ஆற? இங்க பார், நானே ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன்.
சரியா பாரு, ஸ்ரீ ராமானுஜம்னு எழுதியிருக்க. ராஜா, ஏன் நடந்து போறீங்க? சைக்கிள் எங்க? இன்னைக்கு நம்ம வண்டி கொஞ்சம் ரிப்பேர். அப்போ வாங்க, கார்ல போலாம். வேண்டாமா, இந்த பணக்கார பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? டிரைவர், நீ போப்பா. வசந்தி, என்ன இது? என் கூட கார்ல வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல, உங்க கூட நடந்து வர்றதுல எனக்கு கஷ்டமும் இல்ல. என்னுடைய பாதையே வேற. என்ன தொடர்ந்து உன்னால வர முடியாது. வர முடியும்னு நம்பித்தானே நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அந்த பாதையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீ ஏத்துக்கலாம், ஆனா இந்த சமுதாயம் ஏத்துக்காது. அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு விளையாட்டு இல்ல. அது ஒரு போராட்டமும் இல்ல, பயந்து ஒதுங்கிறதுக்கு. உனக்கு இருக்கிற துணிவு எனக்கு இல்ல. ராஜா, நீங்க என்ன மனப்பூர்வமா விரும்புறீங்க, ஆனா அதை சொல்ல ஏன் இப்படி தயங்குறீங்க? வசந்தி, நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க ராஜா. நான் உன்னை விரும்பல. ராஜா, இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்க மனசாட்சியை நீங்களே ஏமாத்துறீங்க. மனசாட்சி இருக்கிறதுனால தான் சொல்றேன், நான் உன்னை விரும்பல. ஹலோ ராஜா. ஹலோ ராஜா, கங்க்ராச்சுலேஷன். ஹலோ ராஜா. ராஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏண்டா, உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி பட்டம் வாங்கியிருக்கலாம்ல. என்ன பண்ண சொல்ற? ஆண்டவன் என் தலையெடுத்து சரியா எழுதல, அதனால பரீட்சை நானும் சரியா எழுதல. எப்படியோ நீ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட்ல வந்து இல்ல, அது போதும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராஜா. ஓஹோ, நடக்கட்டும், நான் நடக்கிறேன். ராஜா, ராஜா, சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிற வேதனையை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அந்த வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது வசந்தி. பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராஜா, என்ன சொல்றீங்க? தேன் கூடு மாதிரி இருந்த எங்க குடும்பத்தை ஒரு குள்ள நரி வந்து நாசமாக்கிட்டு போயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை பழிவாங்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? ராஜா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. தயவு செய்து என்ன மறந்துடுன்னு சொல்றேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் லட்சியம் அப்படிப்பட்டது. அதை நிறைவேற்ற முயற்சியில ஒருவேளை என் உயிரே போனாலும் போகலாம். வெற்றி அடைஞ்சிட்டேன்னா தூக்கு மேடைக்கு கூட போகலாம். ராஜா, அதனாலதான் சொல்றேன், என் வாழ்க்கையில நீ என் கூட வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. உங்க உள்ளத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதை அடையறதுக்காக எத்தனை வருஷமானாலும் நான் காத்துட்டு இருப்பேன். காதர்பாய், இன்னைக்கு எனக்கும் ரிக்ஷாக்கார அந்தோணிக்கும் ஒரு பந்தயம். என்னப்பா அது? நான் தான் டாக்டர் தம்பிக்கு முதல் மாலை போடுவேன்னு அவன் சொன்னான். அயாள் எவிட குடிச்சிட்டு கிடக்கிறானோ, இன்னைக்கு நான் ஜெயிச்சோம். என்னவா கண்ணு, என்ன நினைச்சுக்கின? பாத்தியா, வாத்தியாருக்கு முதல் மாலை ஏன் மாலைதான். சந்தோஷம். நம்ம துலுக்கான குப்பத்து ஜனங்க சார்பா டாக்டர் தம்பிக்கு இந்த மாலையை போடுறேன். இது என் மாலை. நான் சொன்னது பலிச்சிடுச்சுல. மகராஜனா இரு. ராதா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே நான் டாக்டர் ஆயிட்டேன். ராஜா, நீ என் ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைக்கலப்பா, இந்த குப்பத்து ஜனங்களுடைய கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் உங்க முயற்சி தானே? இல்ல ராஜா, முயற்சி செய்தவன் நானா இருந்தாலும் அதை முடிச்சு வச்சவங்க இவங்க தானே. அதனால நீ நன்றி சொல்ல வேண்டியது முதல்ல இந்த குப்பத்து மக்களுக்குத்தான். நம்ம அரசாங்கத்துல மருத்துவத்துறையில சிறந்த சில டாக்டர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு நான் உங்க பேரையே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். யூ ஆர் ரியலி லக்கி டாக்டர். தேங்க்யூ சார். தம்பி, நீ சீமைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அரசாங்கமே தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அனுப்புற அளவுக்கு நம்ம ராஜா படிச்சு முன்னேறி இருக்குதுன்னா அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான். அது சரி வாத்தியாரே, நீ எப்ப ஊருக்கு போற? என் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கிறவங்க எல்லாரையும் விட்டு நான் எதுக்காக மேல்நாடு போகணும்? தம்பி, என்னப்பா இப்படி சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்த்து வேலி கட்டி தண்ணீர் ஊத்தி வளர்த்த செடியில இருக்கிற பூ உங்களுக்கு பயன்படுறதானே நியாயம்? ராஜா, இந்த குப்பத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே நான் சேவை செய்ய போறேன். இதுதான் என்னுடைய லட்சியம். ராஜா,
நீ நல்லா இருக்கணும்பா. உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நீ நல்லா இருக்கணும் ராஜா, நல்லா இருக்கணும். மூச்சு விடுங்க, நல்லா மூச்சு பிரியப்படுத்துங்க. நாயரண்ணே, இன்னையோட நீங்க பீடி குடிக்கிறத நிறுத்திடணும். சரி, தினம் ஒண்ணு சாப்பிடுங்க, சரியா போயிடும். தம்பி, எந்த கையில உள்ள காசு இத்தனை தண்ணு. நான் வரட்டு. ஆயா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ எப்படியோ பெரிய டாக்டர் ஆயிட்ட. யாப்ப கடைய மறந்துடாத கண்ணு. என்னயா அப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்த ஆப்பத்தை சாப்பிட்டுதான் இவ்வளவு பெரிய டாக்டர் ஆயிருக்கேன். அப்படி சொல்லு என் தங்க ராஜா. ஏய் ராஜா, எப்படா இருக்க? யாராவன்? எங்க ராஜாவை டேன்னு கூப்பிடுறேன். சொல்லல உடச்சிருவேன். ஆயா, அவன் என் கூட படிச்சவன். இருக்கட்டுமே, மரியாதையா பேசு. என்னப்பா அது? உன்னை பத்தி பேசுறான், உன் பேட்டையில பெண்டு எடுத்துருவாங்க போல இருக்குது. பேசி பாரு. என்னத்துக்கு? எப்படியோ பேட்டைய வளைச்சிட்ட. முதல்ல பேட்டைய வளர்ப்போம். புரியுது புரியுது புரியுது. டேய் பாவி, என்ன மிக்சர் சாப்பிட்டேன்? காலையில இருந்து காபி சாப்பிடல. ஹோட்டல் மூடிட்டான்ப்பா. எல்லா ஹோட்டலுமா மூடிட்டான்? எனக்கு அக்கௌண்ட் தர ஹோட்டல் மூடிட்டான். அக்கௌண்ட்லயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். துட்டு இல்லன்னா அக்கௌண்ட் தானே. எப்படி திருப்பி கொடுப்பேன்? கொடுக்க முடியலன்னா ஹோட்டல் மாத்திர வேண்டியதான். அப்படின்னா நீ வேலை இல்லாம கஷ்டப்படுறியா? வேலை கொடுத்தாலும் கஷ்டப்படுவேன். கஷ்டம் இல்லாத வேலை கிடைச்சாதான் செய்யலாம். ராஜா, வேலையை கொடுக்கறதுக்கு முன்னால பரீட்சை வச்சு வடிகட்டிடுறான். நான் மேலே தங்கிடுறேன். கோபி, இனிமே நீ எங்கேயும் போக வேணாம், பேசாம என் கூட இரு. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ராஜா வந்துருவான். இப்ப உட்காருமா. டாக்டரியா, டாக்டரியா, டாக்டர் சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த என் புள்ள கீழே விழுந்து அடிபட்டு போச்சுங்க. குழந்தை அப்படி தெரிக்கிறீங்க. கம்பவுண்டர், கம்பவுண்டர். எஸ் டாக்டர். கோபி, கம்பவுண்டர். கம்பவுண்டர். குழந்தை. சரி, மெடிசன்ஸ் கொண்டு வா. டாக்டர். இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா, தைரியமா இரு. மகராசி, நீங்க நல்லா இருக்கணும்மா. ஹலோ சத்தி. உங்க நன்றியை இவருக்கு சொல்லுங்கம்மா. டாக்டர் ஐயா, இந்நேரம் இந்த அம்மா இல்லனா என் குழந்தை என்ன கதியா இருக்குமோ. புண்ணியமா ஆஸ்பத்திரியை வச்சிருக்கீங்க. இல்லன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்போங்க. டாக்டர் ஐயா, நாங்க வரையா. மன்னிக்கணும், உங்க அனுமதி இல்லாம. சொல்ரைட், கடமை செய்யறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு, உன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் பொழுதுபோக்குக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பேர் சேவையே இல்லை. பணக்காரங்களுக்கு சேவை மனப்பான்மையே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்லை. நிச்சயமா சொல்றேன், இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இரும்பு பெட்டி வேற, இதயம் வேறங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறதில்லை. அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. மனசு வச்சா உலகத்துல நடக்காதது ஒண்ணுமே இல்லை. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பலைனாலும் சரி, நாளையில இருந்து நான் இங்க வராம இருக்க போறதில்லை. டாக்டருங்கிற முறையில என் கடமையை செஞ்சு நீங்களே என்ன பாராட்டும்படியா செய்யல என் வசந்தி இல்ல. ராஜா, வசந்தி நிரூபிக்கிட்டமே, மனசு வைக்கிட்டமே. நம்ம ஆஸ்பத்திரியும் பொம்பளை டாக்டரே இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா ஆயாம கூட்டு போயான். அவ இங்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? அவ ஒரு அன்பு தொல்லை. அன்பு டாக்டரையா, டாக்டரையா, நம்ம ரிக்ஷாக்கார அந்தோணி பேச்சு முச்சுனாம மகிழ்ச்சி கலக்கிறான். அந்தோணி என்னைக்கு மயக்க போடாம இருந்தான். ராஜா, முதல்ல அவங்க எல்லாம் தச்சுட்டு வா. திறந்துருந்தா மறுபடியும் ஊத்துவான். டாக்டர் சாமி, என் தாலியை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் நீங்க. உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க புருஷன் எனக்கு என்ன கொடுக்கறாருன்னு கேளுங்க. என்ன வேணும் வாத்தியாரே? இனிமே நீ குடிக்கிறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் எனக்காக கேட்கலையா, உன்னையே நம்பி இருக்கிற உன் மனைவி குழந்தைகளுக்காக கேட்கிறேன். ஏயா பேசாம இருக்கு? டாக்டர் ஐயா கேக்குறாங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. குடிக்காதே குடிக்காதேன்னு காந்தியடிகள் உயிரை விட்டார். நீங்கெல்லாம் குடிச்சிட்டே உயிரை விடுறீங்களே. சொல்லியா, இந்த ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லு, இனிமே குடிக்கிறது இல்லை. வாத்தியாரே, நீதான் எனக்கு ஆண்டவன். உன் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். வெரி குட், வெரி குட். ராஜா. வசந்தி, இது ஓ வீடா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நம்ம வீடான்னு கேளுங்களேன். சாரி, மழை வந்துருச்சு, அதனால தான் ஒதுங்கினேன். நீங்க ஒதுங்கி போயிட்டே இருந்தாலும் நான் உங்களை நெருங்கி வந்துட்டே இருக்கேன், பாத்தீங்களா?
வாங்க ராஜா, உள்ள போலாம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நல்லா இருக்கு. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறதா? ப்ளீஸ் கம். ஓகே. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க ராஜா. ஐயோ, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன். இந்த மழை வந்து எல்லா வேலையும் கெடுத்துருச்சு. ஏன் நீங்க இந்த மழையை வெறுக்கிறீங்க? அது வராம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்களா? இந்த மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கணும், நீங்க இங்கேயே இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். இன்னும் மனசு மாறவே இல்லையா? மாற யாராலையும் மாற்றவும் முடியாது. ராஜா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பண்ண வேண்டாம். ப்ளீஸ், நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் தீரணும். உட்காருங்க. தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்கதான் இருக்கியா? ராஜா, என்ன இது ரத்தம்? சின்ன வயசுல ஒருத்தன் நெஞ்சல் அடிச்சுட்டான். அந்த காயம் என்ன ஆறவே இல்லை. அதுதான் இந்த ரத்தம். என்ன சொல்றீங்க? வசந்தி, நீ எவ்வளவு தூரம் என்ன நெருங்கி வந்துகிட்டே இருக்கியோ அவ்வளவு தூரம் நான் விலகி போய்கிட்டே இருக்கேன். அந்த போட்டோல இருக்கிறது யாரு? அதான் எங்க அப்பா. என் சந்தோஷத்துக்கு எப்பவுமே தடையா இருக்க மாட்டாரு. ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவர். வசந்தி, அப்பா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேனே, அவர்தான் இவரு, டாக்டர் ராஜா. ஓ, இவர்தான் அந்த குப்பை மேட்டு பசங்களுக்கு டாக்டரா? உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்க. ராஜா, மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் எதுக்கு அங்க வந்தான்? அவர் ஒண்ணு நம்ம வீட்டை தேடி வரல. மழைக்காக ஒதுங்கி நின்னாரு, நான் தான் உள்ள வர சொன்னேன். மழைக்காக கூட மறுபடியும் அவங்க வந்து ஒதுங்க கூடாது. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்க. கண்டுபிடிச்சிட்டேன். அமைதியான உன் முகத்துல ஆவேசம் தெரியுது, அன்பு நிறைஞ்ச உன் பார்வையில அனல் தெரிக்குது. யாரப்ப கண்டுபிடிச்சிட்டேன்? எங்க குடும்பத்தையே நிர்மூலமாக்கலானே அந்த வேதாச்சலத்தை. அவன் வேற எங்கேயும் இல்ல தாதா, இந்த ஊர்ல தான் இருக்கான். எங்கே என்னுடைய லட்சியம் முடியாம போயிடுமோன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இந்த மாதிரி அவனை மறக்கல தாதா. அவன் செய்த அக்கிரமத்தை மறக்க முடியுமா? எங்க அக்காவை கெடுத்தானே, அவனை பழி வாங்காம இருக்க முடியுமா? ராஜா, அடிச்சவனை திருப்பி அடிக்கிறது மிருகத்தன்மை. ஒரு கண்ணத்தில் அடிச்சாலும் மறுகண்ணத்தை திருப்பி காட்டுறதாப்பா மனிதத்தன்மை. அப்படின்னா அந்த பாவிக்கு இறக்கம் காட்ட சொல்றீங்களா? இல்லப்பா, அவன் செய்த அதே குத்தத்தை நீயே திரும்ப செய்ய வேண்டாம்னு தான் சொல்றேன். தாதா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் தாயிடாதீங்க. அவனுடைய பணத்தையே கண்ணால பார்த்தாதான் எனக்கு நிம்மதி ஏற்படும். ராஜா, இந்த எண்ணத்தை நீ அடியோட மறக்கணும். பகைய உன் மனசை விட்டே விரட்டணும் தாப்பா பாடுபட்டு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கேன். நீயா இப்படி பேசுற? தாதா, ராஜா, நீ ஒரு டாக்டர். கசாப்பு கடைக்காரன் கையில இருக்கிற கத்திக்கும் உன் கையில இருக்கிற கத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அது ஒரு உயிரை கொல்லக்கூடியது, ஆனா இது ஒரு உயிரை பிடுக்கக்கூடியது. நல்லவரை காப்பாற்ற என் உயிரை வேண்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட கெட்டவை இந்த நாட்டுல நடமாடக்கூடாது. இல்ல ராஜா, புழுவை கொத்தி தின்ற புறாவை கொல்றதுக்கு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்கார ஆயுள முடிக்கிறதுக்கு ஆண்டவன் விதின்னு ஒண்ண படைச்சிருக்கான்ப்பா. அவனவன் செய்யற அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுக்க அல்ல ஒருத்தர் இருக்கான். பாரத்தை அவன் பேர்ல போட்டுட்டு பகைய நீ மறந்துருப்பா. தாதா, அவனை மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. ஹலோ ராஜாவா? என்ன சந்திக்கணுமா? காத்துட்டு இருக்கீங்களா? இதோ 5 minutes வந்துடுறேன். ஓகே.